ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். திருநெல்வேலி கல்யாண வீடுகளில் எப்போதுமே வெண்டைக்காய் பச்சடி ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்கும். ஆமாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும் வெண்டைக்காய் பச்சடி. அந்த சுவையான வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், ஒரு பல்லாரி, அப்புறம் 5 பச்சை மிளகாய், 300 கிராம் தக்காளி, ஒரு சில் தேங்காய், 1.5 ஸ்பூன் மஞ்சள் எடுத்திருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல 1 ஸ்பூன் சீரகத்தை இந்த தேங்காய் கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வானிலையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கசக்கும். அந்த வெந்தயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெந்தயம் கருக விடாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வெந்தயம் பொன்னிறமாக ஆனதும் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் பல்லாரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பல்லாரி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பல்லாரிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இனிமேல் நாம் வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே அப்படியே வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது 1.5 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு மூடியை வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க தீயை. அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா வெண்டைக்காய் அடி பிடிச்சிரும். வெண்டைக்காய் நல்லா பாதியாக வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியை சேர்த்துட்டிங்கன்னா பச்சடி ரொம்ப தண்ணியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இனிமேல் நம்ம இதை இறக்கிட்டு தாளித்து மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெண்டைக்காய் கூட்டோடு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள்.